அண்மை செய்தி. ஓடும் ரயிலிலிருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட வழக்கில் குற்றவாளிக்கு வாழ்நாள் கடுங்காவல் சிறை தண்டனை அளித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கமலநாதன். கமலநாதன், விவரங்களை வழங்கலாம். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த ரவதி 4 மாத கர்ப்பிணி பெண். இவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் டெய்லராக பணியாற்றி வந்த நிலையில சொந்த ஊர் சித்தூருக்கு செல்வதற்காக கடந்த 2ஆம் மாதம் திருப்பூர் ரயில்வே நிலையத்துல கோயம்புத்தூர் வழியாக திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயில் ஏறுறாங்க. கர்ப்பிணி பெண் ரயில் கழிவறைக்கு சென்ற போது அங்கு ஒருவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுது. ஆத்திரமடைந்த அந்த நபரு 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வேலூர் மாவட்டம் தேவிக்குப்பம் அருகே ரயில் வந்து கொண்டிருக்கும் போது கீழே தள்ளி விட்டுறாங்க. ரயில் காட்பாடி நிலையத்துல வந்தடைந்ததும் அந்த நபர் இறங்கி சென்றுள்ளார். ரயிலில் இருந்த கீழே தள்ளி விட்டதால் கர்ப்பிணியின் கை கால் முறிவு ஏற்பட்ட தலையில் பலத்த காயம் ஏற்படுது. இது குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் தகவல் தெரிவித்த நிலையில கர்ப்பிணியை மீட்ட ரயில்வே காவல்துறையினர் வேலூர் அடுக்கம்பறை அரசு மருத்துவமனை அனுமதிக்கிறாங்க. அப்ப படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண்ணின் ரயில் குற்றங்களை செய்யும் பதிவேடு புகைப்படம் காட்டுறாங்க. கர்ப்பிணி பெண் ஹேமராஜின் புகைப்படத்தை பார்த்து அடையாளம் காட்டுறாங்க. அப்போது ஹேமராஜ் கேவி குப்பம் செல்லும் வழியில ரயில்வே போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்றாங்க. இதன் வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில இதன் காரணமா திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனாகுமாரி பாலியல் குற்றவாளி ஹேமராஜை கடந்த வெள்ளிக்கிழமை குற்றவாளி என உறுதி செய்த நிலையில அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமையான இன்று ஹேமராஜ் தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில அவருக்கு கடுங்காவல் தண்டனை மற்றும் மாநில அரசு 50 லட்சம், மத்திய அரசு நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் 50 லட்சம் என 1 கோடி ரூபாய் வழங்கவும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சிஎம்சி மருத்துவமனையில் வாழ்நாள் முழுவதும் சிகிச்சைக்கான செலவை மாநில அரசு ஏற்க வேண்டும் எனவும், மேலும் சிறையில் எவ்வித சலுகையும் ஹேமராஜுக்கு வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி மீனாகுமாரி தீர்ப்பளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சிஎம்சி மருத்துவமனையில வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை செலவை மாநில அரசே ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். மேலும் சிறையில் எவ்வித சலுகையும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி மீனாகுமாரி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் மத்திய அரசு 50 லட்சம் ரூபாயும் மாநில அரசு 50 லட்சம் ரூபாய், அதாவது மத்திய அரசுல ரயில்வே துறை சார்பாக 50 லட்சம் ரூபாயும், மாநில அரசு 50 லட்சம் ரூபாயும், மொத்தமா 1 கோடி, அதாவது 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் மீனாகுமாரி தீர்ப்பளித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.